உச்ச நீதிமன்ற ஊழியர்கள்ல எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்டிருக்கு. 75 ஆண்டுகால வரலாற்றை தலைமை நீதிபதி திரு PR கவாய் அவர்கள் மாற்றியிருக்கிறார். என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு முழுமையா பார்ப்போம் வாங்க. இங்கிலாந்திலேயோ ஐரோப்பாவிலோ சாதியும் இல்லை, சாதி முறையும் இல்லை. எனவே இங்கிலாந்து ஐரோப்பிய மக்களுக்கான சட்டங்கள் நம்முடைய நாட்டிற்கு ஏற்றதல்ல. இந்த உண்மையை நாம உணரணும். எனவே இந்திய நாட்டு சட்டம் மக்களுக்கான சட்டமாக இருக்கணும்னா நாம எல்லா தளத்திலும் சாதி ரீதியான பிரதிநிதித்துவம், அதாவது கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் முறையை பின்பற்றணும். சாதி ரீதியான இடஒதுக்கீடு நம்முடைய அரசியல் சட்டத்திற்கு மெருகூட்டும். சாதி ரீதியான பிரதிநிதித்துவம் நம்முடைய நீதித்துறையிலும் வேணும். ஒரு வழக்கில் வாதி பிரதிவாதி என 2 பேரும் பார்ப்பனர்களாக இருந்தால் பார்ப்பன நீதிபதி நடுநிலையோடு செயல்படுகிறார். ஆனா பார்ப்பனர் அல்லாதவருக்கும் இடையில் ஒரு வழக்கு வரும் பொழுது அந்த வழக்கின் நீதிபதி பார்ப்பனர்களின் பிரதிநிதியாகவே செயல்படுகிறார். அப்படிப்பட்ட பார்ப்பன நீதிபதிகள் நம்முடைய நீதித்துறையின் தரத்தை முறைகேடாக பயன்படுத்தி நீதியின் மாண்பையை விபச்சாரம் செய்கின்றனர். பார்ப்பன நீதிபதிகளின் இத்தகைய போக்கிற்கு என்னால் பல எடுத்துக்காட்டுகளை கூற முடியும். எனவே நீதித்துறையில் சாதி ரீதியான ஒதுக்கீடு என்பது எளிய மக்களுக்கான அதிகாரத்தையும் நீதியையும் பெற்றுத்தரும்னு நான் சொல்லல. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஆங்கில நூல் தொகுப்பு 2ல பக்கம் 113ல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தெளிவா தன்னுடைய கருத்தை கோரிக்கையா முன் வச்சிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கோரிக்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் நீதியரசர் PR கவாய் அவர்கள். உச்ச நீதிமன்றத்துல நீதித்துறை சாராத நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகள்ல SC ST மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் 2வதாக வந்திருக்கக்கூடிய ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த தலைமை நீதிபதி திரு PR கவாய் அவர்கள் மத்திய இடஒதுக்கீடு சட்டத்தின் அடிப்படையில இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். தலைமை நீதிபதி திரு PR கவாய் அவர்களின் இந்த நடவடிக்கை உச்ச நீதிமன்றத்தினுடைய 75 ஆண்டுகால வரலாற்றுல ஒரு திருப்பு முனையாவே பார்க்கப்படுது. உச்ச நீதிமன்றத்துல நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு பட்டியல் சாதியினருக்கு 15%, பட்டியல் பழங்குடியினருக்கு 7.5% ஒதுக்கீடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல நியமனத்துல இடஒதுக்கீடு முறை கடைபிடிக்கப்படாமல் இருந்தாலும் உச்ச நீதிமன்ற வளாகத்துக்குள்ள, அதாவது பதிவாளர் பதவியிலிருந்து சேம்பர் அட்டெண்டர் பதவி வரையிலான எல்லா பதவிகளையும் பட்டியலின சாதியினர் அடைவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கு. அதோட சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் இப்படி எல்லா பதவிகளுக்கும் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டிருக்கு. தலைமை நீதிபதி திரு PR கவாய் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த இடஒதுக்கீடு முழுமையாக செயல்படுத்தப்படும் போது உச்ச நீதிமன்றத்துல உள் நிர்வாகத்துல கிட்டத்தட்ட SC ST பிரிவை சேர்ந்தவங்க ஒரு 600 ஊழியர்கள் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம OBC என்கிற பிற்படுத்தப்பட்டோருக்கும் இடஒதுக்கீடு விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் தேவை என்பதை உணர்ந்த அடிப்படையில பல்வேறு பதவிகளுக்கான நேரடி நியமனங்களுக்கு SC ST மக்களுக்கு எப்படி இடஒதுக்கீடோ அதே போல பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், அது மட்டும் இல்லாம சுதந்திர போராட்ட அவர்களுடைய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு சுதந்திரம் பெற்று 77 வருஷத்துல நாம இத்தனை வருஷத்தை கடந்திருக்கிறோம். இந்த நாட்டின் சட்டங்களை விளக்கி நடைமுறைப்படுத்தி நீதி வழங்கும் அமைப்பு அரசாங்கத்தின் ஒரு முக்கிய அங்கம்தான் நீதித்துறை. அந்த நீதிமன்றத்திலே, அதாவது உச்ச நீதிமன்றத்திலே நீதிபதி நியமனத்திலேயே முறையான இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்படாமல் இருக்கு. நீதிபதி நியமனங்களிலே இப்படி இருக்கும் பொழுது அந்த நீதித்துறையினுடைய உள்கட்டமைப்பு பணிகளை செய்வதற்கான மற்ற வேலைகள்ல கூட இதனால் வரைக்கும் இந்த ஜியோ வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இடஒதுக்கீடுங்கிறது இல்ல. ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். அநீதி இழைக்கப்பட்டு இருக்குதுதான், அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆக அனைவருக்குமான அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க நீதித்துறையில் ஒரு SC வந்த பிறகு சாத்தியமாகிறது. அதுவும் அம்பேத்கரிய சிந்தனை கொண்டவர் நீதிபதியாக வந்ததால் தான் இது சாத்தியமாகி இருக்கிறது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார், ஒரு ஒடுக்கப்பட்டவன் தலைமையில் ஆட்சி அதிகாரம் செயல்படுத்தப்படுமானால் எல்லோருக்குமான ஆட்சியாக இருக்கும்னு சொல்லியிருப்பார். ஏன் அப்படி அவர் சொன்னார் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவனுக்குத்தான் தெரியும் வலியும் வேதனையும்.
அவன் அனுபவித்த வலியும் வேதனையும் புறக்கணிப்பையும் இன்னொருத்தருக்கு அவன் கொடுக்க தயங்குவான். அதனால் அவனுக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை பேணுவான்னு சொன்னார். அப்படி சொன்ன பாபா சாஹிப் அவர்களை நான் இன்றைக்கு நினைச்சு பார்க்கிறேன். அவர் ஒரு ஞானி. அவர் சொன்னதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. எஸ்சி எஸ்டிகளோட சேர்த்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்குல அதை செய்திருக்கிறார் நீதியரசர் PR கவாய் அவர்கள். உண்மையிலேயே இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த இடத்துல ஒரு விஷயத்த கோடிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி மத்தியில எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அது என்னன்னா, அரசு நிர்வாகத்திலையும் ஆட்சி அதிகாரத்திலையும் எஸ்சி எஸ்டிகள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க, ஓபிசிகளே இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஊடகங்கள் மத்தியில பிரச்சாரங்களாவே அவர் மேற்கொண்டார். நான் கூட அவர் பேசினதுக்கு பல மேடைகள்ல, ஏன் ஊடகத்துல கூட கடுமையா கண்டிச்சேன். ஏன் கண்டிச்சேன் அப்படின்னா, சுதந்திரம் பெற்ற இத்தனை வருஷத்துல காங்கிரஸ் தான் அதிகமான காலம் ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க. காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது அரசு நிர்வாகத்திலையும் ஆட்சி அதிகாரத்திலையும் எஸ்சி எஸ்டிகள் குறைவாக இருக்கிறாங்கன்னு அப்பெல்லாம் தெரியலையா, இப்பதான் தெரியுதா அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சேன். அதே தான் இப்பவும் சொல்றேன். நாட்டின் அறத்தை நிலைநாட்டக்கூடிய அமைப்பான நீதித்துறையில நீதிபதிகளை கூட இடஒதுக்கீடு அடிப்படையில கொண்டு வருவதற்கான முயற்சி கூட காங்கிரஸ் செய்யல. இதை யாராலும் மறுக்க முடியாது. காங்கிரஸ் சமூக நீதி பாதையிலிருந்து அதை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து தவறி இருக்கிறாங்க. பிஜேபி சமூக நீதியை படுகொழியில போட்டு புதைகுழியில தள்ளுற வேலையில செய்யிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒன்றும் புனிதர்கள் கிடையாது. இந்த நாட்டின் அரசாட்சியான அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கணும், அதை நீர்த்து போக செய்யணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தவங்க யாரும் பிரதிநிதித்துவத்தை, இடப்பங்கீட்டை கூட பெற்றுத்தர முடியாத கையாளாகாதவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத நான் பகிரங்கமாகவே குற்றச்சாட்டு. ஆக சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு அளித்திடும் ஆணையை பிறப்பித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் PR கவாய் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த காணொலியின் மூலமா உரித்தாக்குகிறோம். அதே வேளையில நான் இந்த வீடியோவினுடைய தொடக்கத்திலே சொன்னது போல பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை நான் கோடிட்டு சொல்லியிருப்பேன். அதே மீண்டும் சொல்லுகிறேன். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல இடஒதுக்கீடு வேணும். இதை மத்திய அரசு தான் செய்ய முடியும். உச்ச நீதிமன்ற வளாகத்துக்கு உட்பட்ட பகுதியில நீதிபதி திரு PR கவாய் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டை பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதையே முன் உதாரணமாக வைத்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல இடஒதுக்கீடு முறையை கொண்டு வரணும். நீதிபதி நியமனங்களிலும் இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வரணும். இதுதான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் வேண்டுகோளும் ஒட்டுமொத்த எளிய மக்களின் கோரிக்கையாகவும் இதுதான். இந்த கோரிக்கையை மத்திய அரசு தான் நிறைவேற்றணும். இதை நிறைவேற்றுவார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.